ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பிக் பாஸை பற்றி நியூஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் பிக் பாஸ் வந்து வரப்போகுது. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் தான் நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு ப்ரொமோ கூட இன்னும் வரல. ஆனால் அப்படியே மலையாளம் பிக் பாஸ் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அக்னி பரீட்சையோட ஜட்ஜஸ் யாருன்னு சொல்லிட்டு ஒஃபிஷியலாக வந்து ப்ரமோவே போட்டுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த சிஜேபி பார்ட்டியில் மலையாளத்துலேருந்து ஒரு பெரிய ஆங்கர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ரஞ்சினி. ஸோ அவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான் ஃபஸ்ட்டு சீசனில். ஸோ அவங்க வந்து ஒரு ஜட்ஜாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அகில் மாரார், இவர் வந்து பிக் பாஸ் சீசன் 5 வின்னர்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து செம்ம கேமர். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இந்த மலையாளத்தில் வந்து அக்னி பரீட்சையோட ஜட்ஜஸ். சரிப்பா, நம்ம தமிழ் கதைக்கு வாங்க. தமிழில் என்னாச்சு, ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம ஓவியா அவர்கள் வந்து அக்னி பரீட்சையில் ஜட்ஜஸாக வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ஸோ ஓவியா கூட சேர்ந்து நம்ம ஆரி அவர்களும் வர போகிறாங்க. இன்னொரு ஜட்ஜஸாக யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜு பாய், ஆரி அண்டு ஓவியா. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து இப்போ ஜட்ஜஸாக வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னா நம்ம ப்ரமோ வந்தால் தான் தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட இவங்க கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்கு மக்களே. சரி, இப்போ எப்போதாங்க ப்ரமோ வரும்? நிறைய சேனல்லாம் வந்து ஆகஸ்ட் 1 ப்ரமோ வரப்போகுது, 2 ப்ரமோ வரப்போகுது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ப்ரமோவும் வரல. அக்னி பரீட்சை இருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளத்துலலாம் வந்து யார் ஹோஸ்ட்டு அந்த பிரம்மாண்டமான ப்ரமோலாம் வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழில் மட்டும் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. மக்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் மற்ற லாங்குவேஜ்லலாம் அப்டேட் கொடுத்துட்டாங்க, நம்ம லாங்குவேஜில் எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது இப்போது.